திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள ஆயக்குடியில் சுமார் 5000 ஏக்கரில் விவசாயிகள் கொய்யா விவசாயம் செய்து வரும் நிலையில் அந்த பகுதியிலேயே குளிர்பதன கிடங்கு அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் விவசாயிகளின் 50 ஆண்டுகால கோரிக்கை குறித்து களத்திலிருந்து விவரிக்கிறார் செய்தியாளர் பாலாஜி. பழனி என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வரக்கூடியது பஞ்சாமிர்தம். அதற்கு அடுத்தபடியாக சொல்ல வேண்டும் என்றால் பழனி அருகே இருக்கக்கூடிய ஆயக்குடி கொய்யாப்பழம் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த அந்த கொய்யாப்பழமானது பல்வேறு கட்டத்தில் பல்வேறு மாநிலங்களுக்கும் பல்வேறு மாவட்டங்களுக்கும் கொண்டு சென்று விற்பனை செய்யப்படுகிறது. இந்த கொய்யாப்பழமானது உரிய நேரத்தில் விலை கிடைக்கின்றது, மற்ற நேரத்தில் விலை இல்லாமல் குப்பையில் கொட்டும் நிலைமையானது இருந்து வருகிறது. விவசாயிகள் நம்மோட இருக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய என்ன மாதிரியான கோரிக்கைகளானது இருக்கிறது. இவர்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இவங்க கோரிக்கை வைத்து வர்றாங்க. பழனி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி, கோம்பைப்பட்டி, சட்டப்பாறை, சிந்தலவாடம்பட்டி, மஞ்சநாயக்கன்பட்டி, ராமப்பட்டினம்புதூர் உள்ளிட்ட சுற்று வட்டார கிராமங்களில் மூலமாக கொய்யா, மா, கரும்பு, சூரியகாந்தி, சோளம் உள்ளிட்ட விவசாய பொருட்களை விளைவித்து செய்த பொருட்களை பழனி மற்றும் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தையில் விற்பனை செய்து தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர். பழனி பஞ்சாமிரத்துக்கு அடுத்தபடியாக உள்ளது பழனி ஆயக்குடி கொய்யா சந்தையானது இருக்கிறது என்று சொல்லலாம். பழனி மட்டுமல்ல, பழனி, திண்டுக்கல், திருச்சி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இந்த விவசாயம் செய்யக்கூடிய அந்த கொய்யாப்பழங்களை விற்பனைக்கு கொண்டு செல்கின்றனர். இப்போ நம்ம இந்த இடத்துல விவசாயிகள் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். சொல்லுங்கண்ணே, உங்களுக்கு எவ்வளவு நாளா அந்த விவசாயிகளுக்கு அந்த கொய்யாப்பழமானது விற்பனை செய்யறீங்க? இது முதல்ல சிகப்பு கொய்யாப்பழமா 100 ஆண்டு காலமா விவசாயம் பண்ணியிருந்தாங்க. இப்போ 40 ஆண்டுக்கு பிறகு முதலுக்கு இந்த ஹைப்ரைட் வந்துச்சுங்க. லக்கணம் 49, பனாராசு, இந்த மாதிரி ரகங்கள் 40 ஆண்டு பயிர் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த கொரோனா காலங்கள்ல இருந்து எங்களுக்கு கொய்யாப்பழம் மிக அதிக உற்பத்தியாகி வீழ்ச்சி அடைஞ்சு போச்சுங்க. அது கூடாம நாங்கள் இந்த குளத்துல தான் கொட்டிட்டு இருந்தோம். அதனால எங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. இந்த மாதிரி வறட்சி, பருவநிலை மாற்றத்தினால காப்புத்தன்மை கம்மியானதால விலை கிடைக்குது. விலை கிடைச்சி எங்களுக்கு எந்த ஒரு புண்ணியம் கிடையாது. இந்த விவசாயிகளுக்கு இந்த மாதிரி குளிர்சாதன படங்கமும் சூஸ் பேட்டரியும் எங்களுக்கு கட்டி கொடுக்க சொல்லி நாங்கள் விவசாய சபை கேட்டுக்கொள்கிறோம். விவசாயி இன்னொருத்தர் நம்ம கூட இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்போம். ஏன்னா இந்த மாதிரி என்ன மாதிரியான கோரிக்கைகள் நீங்க நீண்ட ஆண்டுகளா வச்சுட்டு வர்றீங்க? 50 ஆண்டு காலமாக குளிர்சாதன கிடங்கு எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டுட்டு இருக்கோம். வர அரசியல் சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே வாக்குறுதி கொடுக்குறாங்க. எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு யாருமே இன்னும் குளிர்சாதன கிடங்கு இன்னும் அமைக்கப்படவில்லை. குறுகிய காலத்தில் எங்களுக்கு சீக்கிரமா குளிர்சாதன கிடங்கு அமைக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களோட பொதுமக்கள் விவசாயிகளோட கோரிக்கை இது. நீண்ட நாளா விலைகள் ஒரு நேரம் இருக்கு, காப்புத்தன்மை கம்மியா இருக்கும்போது விலைகள் இருக்கு. மற்ற நேரம்ல காப்புத்தன்மை இருக்கும் போதெல்லாம் விலைகள் இல்லாம இருந்து நாங்க கொண்டு போய் குளத்திலையும் ஏரியிலும் பக்கத்துல இருக்கிறதுல கொட்டுற மாதிரி இருக்கு. அப்படி சப்போஸ் இந்த இங்கெல்லாம் கொட்டியேறி வேணா வீணை வேஸ்ட் ஆக வேண்டாம், நம்ம கொண்டு போய் எங்காச்சும் கிருஷ்ணகிரி அங்கே இங்கே குளிர்சாதனை இருக்கிற இடத்துல கொடுக்கலாம்னு அங்க கொண்டு போனா வண்டி வாடகை அது இது அப்பவே எங்களுக்கு நஷ்டம் தான் ஆகுது. அதனால எங்களுக்கு குளிர்சாதனை கிடங்கு இங்க அமைச்சு கொடுத்தா எங்களுக்கு விவசாயிகளுக்கு பூரா எங்களுக்குலாம் மிக மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு 5000 ஏக்கருக்கு பக்கம் விவசாயம் கொய்யாவா போட்டிருக்கோம். பூராமே எங்க தொழில கொய்யாக்கா மாங்க இதுதான். எங்களுக்கு குளிர்சாதன கிடங்கு இல்லாததுனால எங்களுக்கு பயங்கரமான ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. வர்றவங்க எல்லாம் வாக்குறுதி கொடுக்குறாங்க, திருப்பி நிறைவேற்ற காணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.